Very good morning, my dear friends. Lime Lyrex morning message la conquering our enemies by empowering ourselves அப்படினு சொல்லியிருக்கோம். அதில் இன்னைக்கு ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது யுக்தி என்னன்னு பார்ப்போமா? முதல்ல ரிமைன் சைலண்ட் சொன்னோம். இன்னைக்கு ரிமைன் அட் எ டிஸ்டன்ஸ், remove from the scene, yourself from the scene. எனிமியை அவாய்ட் பண்ணிடுங்க, எனிமியை டிஸ்டன்ஸ் பண்ணிடுங்க, எனிமியை பற்றிய அந்த எண்ணங்களை மனதில் இருந்து ரிமூவ் பண்ணுங்க. யாராவது அவரை பற்றி, சார் அவர் தெரியுமா, உங்ககிட்ட பேசுறது இல்லையாமே, உங்களை பற்றி நிறைய சொல்லிட்டு தெரியலாம் சார் தெரியுமா, அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. Let him do whatever he or she wants to do, anything. எது வேணாலும் செய்யட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி பேசாதீங்க. And remove yourself from the scene. Never think of that. அந்த இஷ்யூவை பற்றி, எந்த இஷ்யூ அந்த எனிமிட்டிக்கு காரணமாக இருந்ததோ, எந்த இஷ்யூவை அவர் ஹைலைட் பண்ணி உங்களை எனிமியாக ட்ரீட் பண்ணுறாரோ அதிலிருந்து விலகிடுங்க, அதை மனசிலிருந்து தூக்கி போட்டுருங்க. அந்த எனிமி பக்கமே போகாதீங்க. டோட்டலி அவாய்ட். மேக் யுவர் எனிமி கன்ஃபியூஸ்ட் அகெயின். இவன் என்ன பண்ண போறான், அவர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருப்பார். இதை பத்தி ஏதாவது சொன்னாரா சார்? ஒண்ணுமே சொல்லலையே சார். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல சார். ஒண்ணுமே பேசுறது இல்லையா? ஒண்ணுமே பேசுறது இல்லை சார். என்னன்னே தெரியல, அப்படி ஒரு இஷ்யூ இருக்க மாதிரியே அவர் சொல்லவே இல்லை சார் யாருக்கிட்டையும். அப்படியா? ஏனென்றால் நீங்க சைலண்டாவும் இருந்து அந்த இஷ்யூல இருந்து உங்களை விலகிட்டீங்க, அந்த சீன்ல இருந்து விலகிட்டீங்க அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலம் கம்மியாயிட்டே வரும். இதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேக் யுவர் செல்ஃப் டிஸப்பியர் ஃப்ரம் த சீன், ஃப்ரம் த எனிமி. அவங்களை சார்ந்தவங்க, அந்த எனிமி யாரோ அவங்களை, அதாவது நாம எனிமியா யாரையுமே கன்சிடர் பண்ணல, நான் அப்படி சொல்லவும் இல்லை. பட் நம்மளை யார் எனிமி நினைக்கிறாங்களோ அவரையும் அவரை சார்ந்தவரையும், அவர் எதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதை பெருசு பண்றாரோ அதிலிருந்தும் நாம் விலகி கொள்ள தெரிய வேண்டும். இது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைச்சிங்க, ஒரு யுக்தியா நினைச்சிங்க. நாம தான் வின் பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல வளர்த்துங்க. அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த ஸ்ட்ரென்த் கெயின் ஆவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரு தன்னுடைய ஹோல்ட லூஸ் பண்ணிட்டே வர்றதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஸோ அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யுக்தி. நாம் கண்ணால் பார்க்காமல் இருக்கிறத, காதால கேட்காம இருக்கிறத, அதை எந்த விதமான ஒரு எண்ணங்களையும் மனசுக்கு ஃபீட் பண்ணாம இருக்கிறது மனசுல நிக்காது. நான் கூட சில சமயம் என்னுடைய கவுன்சிலிங் செஷன்ல கேட்பேன், பேசிட்டே இருப்பாங்க, சார் திரும்ப எனக்கு வந்துட்டே இருக்கு சார் அது மனசுல அப்படின்னு சொல்லுவாரு. என்னுடைய வால் கிளாக்ல ஒரு படம் ஒட்டியிருக்கேன், அது என்ன படம் அப்படின்னு கேட்டேன். நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவர். ஸோ நாம் பார்க்காதது, நாம் அனுமதிக்காதது மனதில் நமக்கு கவலையையோ அதை பற்றிய ஒரு அறிவையோ தருவதில்லை. ஸோ அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அப்புறம் நீங்க பார்த்து சொல்லுங்க, பார்த்த உடனே அதுக்கப்புறம் அதை மறக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் அவர் வரும்பொழுது செகண்ட் செஷன்ல அந்த கடிகாரத்தையே எடுத்துருவேன். அவர் வரும்பொழுது அந்த கடிகாரத்தை பார்ப்பாரு ஞாபகமா. அந்த கடிகாரம், சார் எங்க அந்த கடிகாரம் அப்படின்னு கேட்பார். ஏன் அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்லை சார், நீங்க இன்னைக்கு பார்க்க சொன்னது நீங்க தான், இப்போ அதை ஏன் மறைச்சு வச்சீங்க? அவ்வளவுதான். எதை நாம் தேடுகிறோமோ அது மனசுல இருக்கு, எதை நம்ம தேடலையோ அது மனசுல இல்லை. ஸோ மனதில் இல்லாத போது நாம் அதை தேட மாட்டோம். வெரி சிம்பிள் டெக்னிக். ஓகே, காட் இட். ஆல் த பெஸ்ட். மூணாவது ஸ்ட்ராட்டஜியை நாளைக்கு பார்ப்போம்.